ஆப்பிரிக்காவின் கேமரூன்ஸ் நாட்டில் கர்வம் நிறைந்த ஒரு அரசன் வாழ்ந்தான். எல்லோரும் எனக்கு தொண்டர்கள், நான் யாருக்கும் தொண்டனல்ல என்று பெருமை பேசுவான். அங்கு போக்ஃபார் என்ற அறிவாளி இருந்தார். அவர் அரசனிடம், இந்த உலகில் ஒரே ஒருவன்தான் தலைவன், அவர்தான் கடவுள், நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் சேவகர்களே என்றார். அரசன் கொந்தளித்தான். இதை மாலைக்குள் நிரூபித்தால் 100 பசுக்கள் அல்லது உன் தலையை எடுப்பேன் என்று சபித்தான். அப்பொழுது அங்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். போக்ஃபார் அவனுக்கு சோறு எடுத்து வர அனுமதி கேட்டார். அரசனும் சம்மதித்தான். உள்ளே சென்று சோறு எடுத்தபோது போக்ஃபாரின் கைத்தடி கீழே விழுந்தது. அவர் அரசனிடம், இதை எடுத்துக் கொடுங்கள் என்றார். அரசன் எடுத்துக் கொடுத்தான். சோற்றை பிச்சைக்காரனுக்கு கொடுத்தவுடன் போக்ஃபார் சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய் என்ற அரசனிடம், போக்ஃபார், நான் இந்த ஏழைக்கு தொண்டு செய்தேன், நீங்கள் எனக்கு தொண்டு செய்தீர்கள், ஆக நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் சேவகர்கள்தான் என்றார். அரசன் தலைகுனிந்தான். அந்த நாளே தன்னுடைய கர்வத்தை விட்டான்.